ரொம்ப ரொம்ப துயரமான நேரம் இது. தமிழகத்தில் வந்து இந்தியாவிலே சிறந்த மருத்துவத்துறையை வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குங்கிறத தமிழக அரசு ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்ருக்கு. வீடுதோறும் மருத்துவம் அப்படின்னு எவ்வளோ திட்டங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. செவிலியர்கள், நம்ம சிஸ்டர்னு சொல்லக்கூடிய செவிலியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கக்கூடிய செவிலியர்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கி காலையிலிருந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் பணி நிரந்தரம் கொடுக்கல. இன்றைக்கி மணி இப்போ இரவு 2:15. காலையிலிருந்து போராடி மாலை வந்து காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 7 பஸ்ஸில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து சில இடத்துல தகாத வார்த்தைகள்லாம் பேசி அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 செவிலியர்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லாமே பெண்கள். இதை வந்து அவங்க நீதித்துறையை நாடி சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கான ஆர்டரும் கொடுத்துருக்கு. ஆனால் மேல்முறையீடு பண்ணுறேன்னு சொல்லி தமிழக அரசு அவங்கள வந்து அலைக்கழிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக அவங்க சொன்னது என்னென்னா, கொரோனா காலத்தில் நம்மெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராமல் பயந்துட்டு இருந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு கடினமான போராட்டத்தில் எல்லா மக்களையுமே அவங்க காப்பாற்றிருக்காங்க. நிறைய பேர் அதை இறந்தும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதிகள். திமுகவோட வாக்குறுதி 436 போராடக்கூடிய செவிலியர்கள் எல்லாரையுமே பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆச்சு, ஆட்சியே முடிய பொழுது. இன்றைக்கும் அவங்க வந்து ரோட்லேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இன்றைக்கி வந்து தூக்கி போட்டிருக்காங்க. இதை கடுமையாக கண்டனத்துக்குரியது. அதுவும் இல்லாமல் முழுதாக போராடணும்னு நினைக்கும் பொழுது நிர்வாகிகள் வந்து ரொம்ப கடினமான நேரத்தில் பேசினாங்க. இந்த அரசு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டம் அரசியல் ரீதியாக மாறக்கூடாதுன்னு, அரசியல் ரீதியாக மாறுச்சுன்னா இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்பிடுவாங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய நன்றி. எங்களை கைது செய்தாலோ இல்லை எங்களை வந்து தகாத முறையில் நடத்தினாலோ உடனடியாக என்னுடைய பர்சனல் நம்பரை நான் கொடுத்துருக்கேன். உடனடியாக எனக்கு கால் வரும். அடுத்த நொடி தமிழக வெற்றி கழகமும் நானும் சரி, சகோதரர் நிர்மல்குமார் அவர்களும் சரி, வழக்கறிஞர்களும் சரி, அவங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம்.